ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஏர்டெல் ப்ரீபெய்டு பிளானை பற்றின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது மாதம் ₹154 365 நாள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய பிளானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ட்ராய் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராய் வழிகாட்டுதலுக்கு இணங்க சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏர்டெல் நிறுவனமானது அதன் ப்ரீபெய்டு வாடிக்கையாளர்களுக்கு 2 புதிய வாய்ஸ் அண்டு எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹499 மற்றும் 1959 இந்த 2 பிளானை அவங்க நியூவாக அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இந்த திட்டங்கள் அறிமுகமான கொஞ்ச நாள்லேயே, அதாவது சில நாட்கள்லேயே அதில் பார்த்தீங்கன்னா ₹30 மற்றும் 110 விலை குறைப்பை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்பெஷல் டேரிஃப் வவுச்சர்களை பரிசோதிப்பதாக பார்த்தீங்கன்னா ட்ராய் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன கொஞ்ச நேரத்திலே ஏர்டெல் இந்த திட்டத்தினுடைய விலைகளை குறைச்சிருக்கிறாங்க. தற்போது ₹499 அறிமுகமான ஏர்டெலின் வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி பிளான் ₹30 விலை குறைப்பை பெற்று ₹469 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 1959 அறிமுகமான ஏர்டெலின் வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி பிளான் 110 விலை குறைப்பை பெற்று 1845 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 திட்டங்களுடைய புதிய அல்லது திருத்தப்பட்ட விலைகளும் ஏர்டெல் நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கூடவே பழைய 499 மற்றும் 1949 திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலைதளத்திலிருந்து எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விலைகள் குறைக்கப்பட்டாலும் இதில் பார்த்தீங்கன்னா நன்மைகளோ வேலிடிட்டியில் மாற்றங்களோ எதுவும் செய்யலன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல்னுடைய ₹469 வாய்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் ஒன்லி ப்ரீபெய்ட் திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் மற்றும் 900 எஸ்எம்எஸ் கால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மாதாந்திர செலவு ₹156 தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஏர்டெல் ரிவார்ட்ஸின் கீழ் 3 மாதங்களுக்கான அப்போலோ 24x7 சர்க்கிள் மெம்பர்ஷிப்பும் இலவச ஹலோ டியூன்ஸும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ₹1849 வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி ப்ரீபெய்ட் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலும் 3600 எஸ்எம்எஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 365 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மாதாந்திர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹154 தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஏர்டெல் ரிவார்ட்ஸின் கீழ் 3 மாதங்களுக்கான அப்போலோ 24x7 சர்க்கிள் மெம்பர்ஷிப்பும் இலவச ஹலோ டியூன்ஸும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை போலவே, அதாவது ஏர்டெல் நிறுவனத்தை போலவே ஜியோ பார்த்தீங்கன்னா அதனுடைய புதிய 458 மற்றும் 1958 வாய்ஸ் எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டங்கள் விலையை குறைச்சிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஜியோவினுடைய நிலை வாய்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போது 448 முதல் தொடங்கதான் சொல்லியிருக்காங்க. முன்னதாக இந்த திட்டத்தின் விலை 458 இருந்ததாகவும் இப்போது ₹10 விலை குறைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நன்மைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஜியோவின் 448 வாய்ஸ் எஸ்எம்எஸ் ஒன்லி பிளான் திட்டத்தின் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலும் மற்றும் 1000 எஸ்எம்எஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜியோவின் 1958 ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ 1748 குறைச்சிருக்கிறாங்க. இது 365 நாட்கள் என்கிற வேலிடிட்டியை பார்த்தீங்கன்னா 336 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் கீழ் அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலும் 3600 எஸ்எம்எஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா நன்மைகள் தேவைப்படாத கஸ்டமர்களுக்காக மலிவு விலையில் எஸ்டிவி என்று சுருக்கமாக அழைப்படும் வாய்ஸ் மற்றும் மெசேஜ்களுக்கான ஸ்பெஷல் டேரிஃப் வவுச்சர்களை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சமீபத்தில் ட்ராய் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு இணங்கி ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் மேற்கொண்ட திட்டங்களை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவை எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மலிவான திட்டங்களாக இல்லாததுனால அவங்க இந்த விலை குறைப்பு செஞ்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான
இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.